நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனுடைய வார்த்தைக்காக நாம் காத்திருக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த 2026 ஆண்டு 2வது மாதம் இந்த 15ஆம் தேதிக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, எங்களை 14 நாட்கள் கண்ணிமை போலே பகல் இரவு பாதுகாத்து, ஸ்தோத்திரம், எங்களுக்கு உணவு கொடுத்து, உடைய கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாத்து இந்த அதிகால வேளையில் உம்மையை நோக்கி கூப்பிட, ஆண்டவரே இந்த வருஷத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மத்தேயு ஏசப்பா நன்றி 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க வாக்கு தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் உடைய ராஜ்யத்தை தேட, உடைய நீதியை தேட, எங்களையும் நீதிமான்களாய் மாற்ற என் தேவா நீங்கள் கிருபை செய்யும். உடைய வார்த்தையை ஆண்டவரே அப்பா கேட்குற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி. மின்சார தடைகளை மாற்றும், மைக்கு தடைகளை மாற்றும். இசப்பா வார்த்தையை கேட்கும்படி ஒவ்வொரு மக்களை கரத்தில் கொடுக்கிறோம். அப்பா நீங்கள் வாங்க, உங்கள் சிங்காசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்க. ஒவ்வொரு இருதயங்கள் திறக்கப்படத்தக்கதாக நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய செகினா மகிமை இறங்கி வர நீங்கள் அசவாட கிருபை செய்யும். எல்லாமுடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதி கன மகிமை செலுத்தி இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் இசப்பா மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். எல்லாரும் கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தேவனுக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஒரு அலிலே சொல்லுவோமா? கூடி வந்திருக்கிற இந்த முதல் தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்கிறேன். இவ்வளோ நேரமாய் நாம் பாடினோம், ஆராதித்தோம். இப்பொழுது நாம் சங்கீத பாகங்களை வாசித்தோம். மறுபடியும் நாம் சபையில் நடக்கிறதான எல்லா காரியங்களை குறித்து, எங்கெங்கே ப்ரேயர் நடக்குது, எந்த வீட்டில் ஜபம் நடக்குது, எந்த கிராமத்தில் இசிசி ட்ரைனிங் நடத்துகிறாங்க, எல்லாம் நீங்கள் கேட்டீங்க. ஆனால் இன்னொரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் இந்த மண்டே ஜெபிக்க வரது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபிக்க வேண்டும்.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்காக 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா என்று தேவன் சீஷர்களுக்கு சொன்னார். ஆனால் உங்களுக்கு நேரம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே காலையிலிருந்து சாயங்காலம் மட்டுமா இல்லை, உங்களுக்கு எந்த நேரம் அந்த திங்கக்கிழமை மண்டேல எப்பொழுது உங்களுக்கு நேரம் இருக்குதோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும், சபைக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமாம், தனியப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு ஜப விண்ணப்பம் இருக்கிறது, அந்த ஜப விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு அதில் எழுதப்பட்டதான எல்லாத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நம் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டும். உங்கள் குடும்பம் ரட்சிப்புக்காய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்கள் குடும்பம் மனம் திரும்புதலுக்காய் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த சபை நாளுக்கு நாள் விருத்தியாக்கும்படி ஜெபிக்க வேண்டும். உங்கள் கிராமத்தில் ஒரே ஃபேமிலி, ஒரே நபர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் குடும்ப ரட்சிப்புக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ரட்சிப்பு இல்லாமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. மனம் திரும்பாமல், பாவம் நிச்சயம் பெறாமல், நாம் ஞானஸ்தானம் எடுக்காமல், நாம் ரட்சிக்கப்படாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அதுக்காகத்தான் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல நாம் கூடி வருகிறோம். அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த தமிழ் ஆராதனைக்கு உங்களுக்கு தாமதமானால் நீங்கள் தயவுசெய்து தெலுங்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் ஆராதனைட்ட பிறகு நீங்கள் வந்து உட்காருங்க, சிலர் வந்து உட்காராங்க, ஆனால் தேவனுடைய வசனத்தை கேட்கறதில்ல, வார்த்தைகளை கேட்கறதில்ல. நம்ம பாடினோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும், மாறி போகும். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொன்னால் நம் கண்ணீர் மாறிடும், நம் கவலைகள் மாறிடும், நம் கஷ்டங்கள் மாறிடும். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் சொன்ன உடனே சூரியன் உண்டாயிடுச்சு, ஒரு வார்த்தை சொன்னால் சந்திரன் உண்டாகிச்சு, ஒரு வார்த்தை சொன்னால் இந்த எல்லாமே உண்டாக்கப்பட்டது. ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் அவர் வார்த்தையை கேட்க வர வேண்டும். ரெண்டாவது, உங்களுக்கு பிரகடனை பண்ணும்போது அது கவனமாய் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2026 ஆண்டில், ஆம், இந்த 2ஆம் மாதம் வச்சிட்டு இன்றைக்கி 15 நாட்கள் இல்லைங்க, 15 நாட்கள் நாம் இந்த காலவேளையில் கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஊழியக்காரனோடு கூட வந்து நீங்கள் கலந்து கொண்டு ஜெபித்து ஊழியம் செய்கிறீங்க? எத்தனை பேர் ஊழியம் செய்கிறீங்க? எத்தனை பேர் ஊழியம் செய்கிறீங்க? சிலர் நாட்டுக்கே மட்டும் வந்து போயிடுறாங்க, சிலர் இந்த நைட் ப்ரேயருக்கே வரதில்லை. கட்டாயமாக நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் சொன்னார், நீங்கள் சொன்னதுமாகவே நாங்கள் இந்த அமாவாசை ஜபத்தில் நைட்டு ப்ரேயருக்கு வந்தோம். நீங்கள் சொன்னாங்க, இங்கே நம்ம ஜெபிக்கும்போது உங்கள் வீட்டு முன்னாடி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா மந்திரங்கள் எரிகிறது என்று சொல்லி அவர் அப்படியே சொன்னார். நிச்சயமாகவே நீங்கள் ஜெபிக்கும்போது எங்களுக்கு செய்கிற மந்திரமெல்லாம் கர்த்தரை எரிச்சிறாருன்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் இந்த நைட்டு ப்ரேயருக்கு வரதில்ல. இன்றைக்கி என்ன நாளுங்களா? இன்றைக்கி அந்நியர்களுக்கெல்லாம் என்ன நாள்? என்னங்க? ஆமாம், ஒரு ராத்திரியெல்லாம் போய் ஜாகாரம் பண்ண வெளுத்திருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இந்த ராத்திரியெல்லாம் போய் சும்மா வெளுத்து நீங்கள் களியாட்டமாக இருந்து ஒரு வேளை இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. உங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணாமல் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து செல்லவே முடியாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் வார்த்தைக்கு முன்னால் நீங்கள் உங்களை கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேட, அவருடைய நீதியை தேட உங்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஒன்று, தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். ரெண்டாவது, அவருடைய நீதியை கூட நாம் தேடணும். மத்தேயு சுவிசேஷம்
6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல முதலாவது என்னங்களா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ஆமென். அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் ஆகாரம், வஸ்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். யார் யார் முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறாங்களோ, அல்லேலூயா, எல்லாத்தையும் தேடிட்டு வராத ஞாயிற்றுக்கிழமை இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அங்கே எங்கே போய் எல்லாம் தேடி வச்சுட்டு வராத. முதல் நீ தேட வேண்டது தேவனுடைய ராஜ்யத்தை, அல்லேலூயா, அவருடைய நீதியை தேட நாம் வர வேண்டும். இன்னைக்கு செய்தி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் நீதியை தேட வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுவதற்காக அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே 3ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இங்கே சொல்லுகிறார் 11ஆம் வசனம், உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஆமென். 11ஆவது வசனங்களா, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. தெலுங்குல வாசிங்க. அந்த வார்த்தை தமிழ் எங்க இருக்குதுங்க? 10ஆம் வசனம். தமிழ் பாருங்களா, 10ஆம் வசனத்தில் என்ன, நீதிமான் ஒருவனாகியும் இல்லை, உணர்வுள்ளவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. அல்லேலூயா. தேவனை தேடுகிறவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லைங்களா? தேவனை தேடுகிறவன் உணர்வுள்ளவனும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் சேர்ந்து கெட்டு போனார்கள், பாவத்தில் விழுந்து போனார்கள். ஆம், கர்த்தருக்குள் தெய்வ பிள்ளைகளே, இந்த கால வேளையில் நீதிமான் ஒருவனு இல்லை. ஆம், உன்னையும் என்னையும் நீதிமான் ஆக்கும்படி, நீதியை தேடும்படி இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியிலே அவதரித்தார். அதே பவுலடியார் சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரத்தில், ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்னிக்கை நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளை நீதிமான்களாய் ஆக்கும்படி அவர் இந்த உலகத்துக்கு அவர் இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் கழுவப்பட்டு நீதிமான்களாய் ஆக்கும்படி நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். யார் யார் நீதிமான்களாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அவர் இரத்தத்தினாலே கழுவப்படுகிற எல்லாரையும் கர்த்தர் நீதிமான்களாய் மாற்றி நம்மளை கர்த்தர் அந்த ஒவ்வொருத்திலிருந்து நம்மளை தப்பி வைக்க, நம்மளை ரட்சிக்க அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயுல ஒரு வார்த்தை சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரத்தில். கர்த்தருக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே சொல்லுகிற தேவ வார்த்தைகளை நாம் கேட்கும்போது, இந்த 5ஆம் அதிகாரம் நாம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் என்னங்களா? நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
திருப்தி அடைவார்கள். நீதி மேலே பசிதாகம் உள்ளவர்கள், நீதி மேலே பசிதாகம் இருக்கணும், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. நீங்க அநீதிக்காக போகக்கூடாது, அநியாயத்துக்காக போகக்கூடாது. நீ நீதிமானாய் இருந்து அநீதிமானாய் மாற்றப்படக்கூடாது. நீ எப்பொழுதுமே அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும். என்னைக்கு நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நீ மனம் திரும்பி பாவ நிச்சயம் பெற்று அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டியோ அன்னிலிருந்து கர்த்தர் உன்னை நீதிமானாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆம், நீதி மேலே பசிதாகம் இருக்க வேண்டும். அநீதி குறித்து பசிதாகம் உள்ளவனாய் இருக்கக்கூடாது. நீதிக்காக பசிதாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அநீதிக்காக அல்ல, நீதிக்காக பசிதாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீ நீதியே தேட வேண்டும். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தேவன் பேசுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம், வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி என்னங்களா அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் ஆமென். அல்லேலூயா. யார் யார் நீதியை காட்டிலும்? 1 வேதபாரகர், 2 பரிசேயர்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதபாரகர்களுடைய நீதியை காட்டிலும் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்க நீதி அதிகமாகாவிட்டால் நீங்க பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. உங்க நீதி அதிகமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆம், கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ மனிதன் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தூர் பட்டணத்தில், ஆமாம், அவர் தமிழில் பேசும்போது நான் தெலுங்கில் இந்த வார்த்தைகளை நான் மொழிபெயர்த்தேன். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதபாரகர்களுடைய நீதியை காட்டிலும் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் நம்மளுடைய நீதி அதிகமாகாவிட்டால் நாம் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதுங்களாம். நம்ம நீதி, நாம் நீதிமானாக இருக்கிறோமா? அல்லேலூயா. நாம் நீதிமான்களாய் மாற்றபடி அவர் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உன்னையும் என்னையும் நீதிமானாய் மாற்றும்படி அவர் இரத்தத்தினாலே கழுவப்படும்படி உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டு அவர் இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தில் யார் யார் கழுவப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் நீதிமானாய் மாற்றுகிறார். ஆமாம், நம்மளை நீதிமானாய் மாற்றும்படி அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நாம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அடிக்கடிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாஸ்டர்கள். என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஒரு முறை சொல்லுங்களா? கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாம், நிறைய பேர் சபையில் மட்டும்தான் கையை கொடுத்து சொல்லிட்டு வெளியே போயிட்டு, ஆமாம், கர்த்தரை பக்கத்தில் வச்சுட்டு தூரமாக வச்சுட்டு அநீதியை செய்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அநீதியை துருமாய் சீக்கிரமாய் அவர்கள் அநீதியிலே விழுந்து விடுகிறார்கள், அநியாயத்திலே விழுந்து விடுகிறார்கள். ஆம், கர்த்தர் நம்மளை நீதிமானாய் மாற்றபடி வந்தார். அவர் சொன்னார் இந்த 20ஆம் வசனத்தில், 5ஆம் அதிகாரத்தில், வேதபாரகர்களுடைய நீதியை காட்டிலும் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் ஆமென். அல்லேலூயா. ஆமாங்க, நம்ம நீதி அதிகமாக இருக்க வேண்டும்.
சபையில் மாத்திரம் நீதிமானாய் நடந்து கொள்ளுகிறோம். ஆமாம், மனைவி இடத்துல மாத்திரம் நீதிமானாய் நடந்து கொள்ளுகிறோம். தகப்பன் இடத்துல மாத்திரம் நீதிமானாய் நடந்து கொள்ளுகிறோம். சபையில் பாஸ்டர்கள் மத்தியிலே நீதிமானாய் நடந்து கொள்ளுகிறோம். சபையை விட்டு வெளியே போனால் நாம் அநியாயமான மக்களாக, அநீதியமான மக்களாக நாம் நடந்து கொள்ளுகிறோம். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் வேதபாரர்களுடைய நீதியை காட்டிலும் பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் நம் நீதி அதிகமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள். நீதியை நம்ம தேட வேண்டும். அநியாயத்தை தேடக்கூடாது, அநீதியை தேடக்கூடாது. நீதியை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நீதிமான்களாய் மாற்றும்படி அவர் நம்மளை இந்த உலகத்துக்கு அவர் இறங்கி வந்த இரத்தத்தினாலே நம்மளை நீதிமான்களாய் மாற்றினார். நம்மளை அந்த ஊக்கரத்திலிருந்து நம்மளை தப்பி வைக்கும்படி, ரட்சிக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னான். நீதியே நிமித்தம், நீதியே நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், ஆமே, ஒன்று நீதியை நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று பார்த்தோம். இரண்டாவது, நாம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீதிமான்களாய் மாற்றும்படி அவர் இரத்தத்தினாலே நம்மளை நீதிமான்களாய் அவர் மாற்றும்படி அவர் இரத்தத்தை உனக்காக எனக்காக சிந்தி அவர் நம்மளை ஊக்கரத்திலிருந்து ரட்சிக்கும்படி வந்தார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆம், நீதியை நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், ஆமா, நீதியை நிமித்தம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்ல. அவங்க சொல்லலாம், இவன் பெரிய நீதிமானாய் மாறிட்டுக்கிறான். கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, ஏய், நான் 50 வருஷமாக கிறிஸ்டினாக இருக்கிறேன், கிறிஸ்தனாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஒவ்வொரு வாரம் போகிறேன், மாதிரி எந்த பெயரும் நான் விட மாட்டேன். ஆனால் சொல்கிறாங்க, அப்பா, இவன் போல நீதிமானாய் இருக்கிறானா இவன், அவங்க செய்கிறதெல்லாம் அநீதி. சர்ச்சுக்கு போகலாம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆனால் துன்பம் வரும்போது, சோதனை வரும்போது அவனை தேவனை விட்டு விலகி இருக்கிறான். அவன் உதடுகள் மாத்திரம் தேவனை துதிக்கிறான். ஆமாம், அவன் உதடுகள் மாத்திரம், அவனுடைய இருதயம் தேவனுக்கு தூரமாக இருக்குது. உதடுகள் மாத்திரம் தேவனை கனப்படுத்துகிறான், அவனுடைய இருதயம் கர்த்தருக்கு தூரமாக இருக்குது. ஆமாம், இங்கே அவன் சொல்கிறான், நீ பெரிய நீதிமானா. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மரிக்கிற மட்டும் எல்லாவற்றிலும் நாம் நீதிமானாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமாம், இயேசு கிறிஸ்து நீதிமான். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உன்னை என்னை நீதிமானாய் மாற்றும்படி அவரை நாம் பின்பற்றுவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் இரத்தத்தினாலே கலவப்பட்ட யாவரும் நீதிமான்கள். நீ இன்னும் அவர் இரத்தத்தினாலே கலவப்படாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கே அவர் இரத்தத்தினாலே கலவப்படி. ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஒருவேளை திருவிருந்திலே பங்கு பெற்றிருக்கலாம், ஒருவேளை ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இன்னும் அவர் இரத்தத்தினால கலவப்படாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கே நீங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கலவப்பட வேண்டும். இயேசப்பா, என்னை நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை இயேசப்பா நீதிமானாய் மாற்றும். இந்த வசனம் சொல்லப்படுகிறது 10வது வசனம் 5ஆம் அதிகாரம் மத்தேயுல, நீதியை நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதியை நிமித்தம் என்னங்களா, துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களது தான் பரலோக ராஜ்யம், அவங்களது தான் பரலோக ராஜ்யம். நாம் பார்த்தோம், அப்பே வேதபாரர்களுடைய நீதியை காட்டிலும் பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாகாவிட்டால் நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி நாம் இங்கே வாசித்தோம். நீதி நிமித்தம்
துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, என் நிமித்தம், தேவர் நிமித்தம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் நீங்க பாக்கியவான்களாயிருப்பீர்கள். பொய்யாய் உங்க மேல நீதிய நிமித்தம் துன்பப்படும் போது உங்க மேல பொய்யெல்லாம் சொன்ன நீங்க நீதி நிமித்தம் பாக்கியவான்கள். சொல்லாதது கூட சொன்னான் பாக்கியவான்கள். நம்மளுக்கு ஒரு விரோதி இருக்கிறான், பிசாசு. அவன் நம்ம மேலே குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். அவன் நம்ம மேலே அநீதியை சொல்லுகிறவனாக இருக்கிறான். அதுக்காகத்தான் நாம் தேவனை நோக்கி அவரவே பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளை நீதிமானாய் மாற்றும்படி அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் தாவீது ராஜா மகன் சாலமோன் ராஜா எழுதியிருக்கிறதான நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 12ஆம் அதிகாரம் 26வது வசனம், நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். ஆமென், அல்லேலூயா. நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் அவன் மேன்மையுள்ளவன். தன் அயலானை பார்க்கிலும் நீதிமான் எப்படிப்பட்டவனா? மேன்மையுள்ளவன். நம்மளை மேன்மைப்படுத்ததான் அவர் நீதிமான இந்த உலகத்துக்கு வந்தார். உனக்காக அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் மேன்மைப்படுத்தவர்களாய் மாற வேண்டும். இந்த உலகத்தில் நம்மளுக்கு துன்பங்கள் வரும். இந்த உலகத்தில் நீதி நிமித்தம் பசிதாகம் வரும். நாம் தேவனை குறித்து பசிதாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை குறித்து பசிதாகம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய நீதிக்காக பசிதாகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய நீதிக்காக துன்பப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை நாம் மேன்மைப்படுத்தும் போது நிச்சயமாய் நாம் பரலோகத்துக்கு கடந்து செல்லுவோம். சொல்லப்படுகிறது இந்த வசனத்தில் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். ஆமென், மேன்மையுள்ளவன். தன் அயலானை பார்க்கிலும் நீதிமான் மேன்மையுள்ளவன். நாம் கர்த்தர் நம்மளை மேன்மையுள்ளவர்களாக்கும்படி வந்தார். உன்னையும் என்னையும் அவர் ஐஸ்வர்யமாக்கும்படி அவர் இந்த உலகத்துக்கு ஒரு தரித்திரனாக வந்தார். உன்னை ஐஸ்வர்யமாக்கும்படி, உன்னை மேன்மையாக்கும்படி தன்னை தாழ்த்தினார். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தன் அயலாருக்கு ஆண்டவர் சொல்கிற உன்னை மேன்மையாக்கும்படி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. 9ஆம் வசனம், நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். ஆமென், நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிக்குமா? நீதிமான்களுடைய வெளிச்சம் ஆமா சந்தோஷிக்கும். நம்மளை கர்த்தர் நம்மளை நீதிமான்களாய் மாற்றினார் என்று சொன்னால் வெளிச்சமாக இருக்கும்படி. அதுக்கு தான் நான் அவரை ஃபாலோ பண்ண வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. 12ஆம் வசனம்,
ஒருவன் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி 8:12ங்களா வாசிங்க. நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். அவரை பின்பற்றுகிறவன் யார்? பின்பற்றுகிறவன் சொன்னா நீதிமானாய் மாற்றப்பட்டவன், நீதி நிமித்தம் பசிதாக உள்ளவன். ஆமா, ஓய்வு நாள். இன்றைக்கு தேவ வார்த்தைகளை நான் கேட்க வேண்டும். என்னை ஆண்டவர் நீதிமானாய் இன்னும் மாற்ற வேண்டும். நான் நீதியின்படி நடக்க வேண்டும். நான் நீதியின் மேலே பசிதாக உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நீதி நிமித்தம் துன்பப்பட்டாலும் பரவாயில்லை. நிறைய பேர் சொல்றாங்க, ஆமா ஜெபிக்கணுமா, வேத வசனம் வாசிக்கணுமா, இன்னைக்கு குடும்ப ஜெபத்தில் போய் கலந்து கொள்ளணுமா, உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளணுமா. நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம், நீ இன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிற, இன்னைக்கு தான் இயேசுவை ஏற்றுன்னு இருக்கிற. ஆமாம், என்ன ஒரு ப்ரேயரை நிறுத்திட்டா, என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாமல் நின்றுட்டா, என்ன ஓய்வு நாள் இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நாம் நீதிமானாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நாம் உலகத்தில் வெளிச்சமாக இருக்கணும் என்று சொன்னால், நாம் தேவனை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. ஒருவன் என்னை பின்பற்றினா, உலகத்தில் நீ வெளிச்சமாக இருக்கணும் என்று சொன்னால், அவரை நாம் பின்பற்றும் போது கர்த்தர் நம்மளை ஒளியாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களா. நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். அடைந்திருப்பான். ஜீவ ஒளி. ஆமென். அல்லேலூயா. பாட்டு பாடுறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர்தான் ஜீவா வழி. அல்லேலூயா. அவர்தான் ஜீவா அப்பம், அவர்தான் வெளிச்சம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அவரை பின்பற்றும் போது ஜீவா ஒளியிலே நடக்கிற, வெளிச்சத்தில் நடக்கிறோம். நாம் இருளில் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் இந்த இயேசு ஆசீர்வதிக்க சபையில் இன்னைக்கு நிறைய ஃபேமிலி இருளில் இருக்கிறது. அதனால தானே உபவாச ஜபத்தை இழுந்து விடுகிறாங்க. வீட்டில் ஃபேமிலியாக தூங்குறாங்க. இந்த நைட் ப்ரேயருக்கு வர மாட்டாங்க. காரணம், பிசாசு அவர்களை போகக்கூடாதபடி, அவர்களை இருளிலே இருக்கும்படி அவன் இழுக்கிறான். நேற்று தினத்தில் நாங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே சித்தூருக்கு கடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மேலே மோல்டிங் எல்லாம் போட்டு ஒரு 6:30 மணிக்கு ஒரு காரியத்துக்காக நாங்கள் புறப்பட்டோம். அங்கே புறப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருகிறது. பர்னபாஸ் அவர்கள் லம்பாடிஸுக்கு சேர்ந்தவர்கள். லம்பாடிஸ் என்ன தெரியும் உங்களுக்கு? கொஞ்சம் பேருக்கு தெரியாதுல்ல? ஆமாம், சுகாலி. அல்லேலூயா. அந்த பெண்களை பார்ப்பீர்கள்னு சொன்னால் காதுக்கு மூக்குக்கு எல்லாம் போட்டு இருப்பாங்க. பாட்டு பாடிட்டே அவங்க ட்ரெஸ்ஸை தைச்சிட்டு இருப்பாங்க, ஊசி எடுத்துகிட்டு. இல்லைங்க, நம்ம கிராமத்துக்கெல்லாம் கூட வருவாங்க, வீடும் வருவாங்க. அந்த குடும்பத்துக்கு சேர்ந்த ஒரு பிரதர், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பர்னபாஸ் ஒரு கால் பண்ணார் எனக்கு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஐயா அமாவாசை ஜபம் எப்படி நடக்குது? நான் 2-3 வருஷத்துக்கு மேலே, 4 வருஷத்துக்கு மேலாகி விட்டது. எங்கள் சகோதரி டில்லியிலே இருந்தார்கள். இந்த சபைக்கு வந்த பிறகு தான் அந்த அம்மாக்குள்ள இருக்கிற மந்திரங்கள், பில்லு, சூனியங்கள் எல்லாம் கர்த்தர் நீங்கள் ஜெபிக்கும் போது எரிச்சிட்டார். அந்த பழைய சர்ச்சையில் வரும். அந்த அம்மா டில்லியில் இருப்பாங்க. அந்த அம்மா பேர் அலிமேல் அம்மா. அவங்களுக்கு 4-5 வீடு இருக்கும், வாடகை கொடுத்துட்டு இருப்பாங்க. அங்கே அந்த ஆட்டோ டிரைவர் என்னப்பட்ட ஒரு மனிதன் மந்திரம் பண்ணி அந்த அம்மா பாவத்துக்கு இழுத்து அவங்க வீட்டுக்காரை சாவடிச்சிட்டு எல்லாம் அந்த வீடெல்லாம் அவன் அபகரிக்கணும்னு சொல்லி மந்திரம் பண்ணிட்டு இருந்தான். அந்த அம்மா திடீர்னு ஜன்னலை ஏறும். ஏதோ வந்துட்டான் பாரு, கொலை பண்ணுறதுக்குன்னு வரும், கத்தும். அந்த அம்மா இங்கே இருந்தாங்க 2 நாள். அந்த அம்மா கர்த்தர் விடுதலை கொடுத்தார். போன மாதத்தில் வந்திருந்தாங்க. இப்போ திருப்பத்தில் இருக்கிறாங்களாம்.
ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் அந்த ஒவ்வொரு மாதம் பீலரிலிருந்து இந்த இடத்துக்கு வருகிறதுனால கர்த்தர் எனக்கு கொஞ்சம் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். நான் நின்றுட்டேன் அந்த அமாவாசை ஜெபத்துக்கு. எல்லாமே பயங்கரமான சோதனைகள், கஷ்டங்கள். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்னும் ஒரு நபர் கேட்டாங்க, அந்த பங்காருப்பாளையத்தில் எங்கே அந்த சபை இருக்குது, நாங்களும் வருகிறோம் என்று சொல்லி. நான் சொன்னேன், செவ்வாய்க்கிழமை ராத்திரி இந்த இடத்துல அந்த ஜபம் இருக்குது என்று சொல்லி நாங்கள் வருகிறோம். ஐயா, பிலருக்கு ஆபிரகாம் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து ஜெபித்து போங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வீட்டில் வந்து கால் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர்கள், வேதத்தை சுமக்கிற ஆசாரியர்கள் எங்கள் வீட்டில் வந்து கால் வைக்கும்போது எங்கள் வீட்டில் காணப்படுகிற யோர்தானை போல, எரேகே போல இருக்கிறதான மதில்கள் இடிக்கப்படுகிறது என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஃபோன் காலில் பேசினார். நாங்கள் அப்படியே ட்ராவல்ஸில் போயினே இருக்கும்போது அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், அவர் சொல்லுகிறார், எங்களுக்காக அனுதினம் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பேர் அப்படி உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க? ஊழியக்காரே, உங்களுடைய ஊழியக்காரே, உங்களுடைய பாஸ்டர் எத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க? நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு எத்தனை பேர் கூப்பிட்றீங்க? வருஷ கணக்கான கூட வீட்டில் ஜெபத்தை ஜெபிக்க கூப்பிடுறதே கிடையாது. எத்தனை வீட்டில் இயேசுவை அழைச்சி நீங்கள் ஜெபிக்கிறீங்க? வேதவசனம் சொல்லுது, என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ நான் அங்கே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சபையில், சில கிராமத்தில் மாத்திரம் குடும்பங்களில் குடும்ப ஜபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சில குடும்பத்தில் வருஷக்கணக்கான கூட ஜபங்கள் இல்லை. அல்லேலூயா. மறுபடியும் குருவாரப்பள்ளி கேசத்திர, அதாவது இந்த கேசத்திர பிரான்ச்சில் ராகிமேனப்பேட்டையில் கூட சில குடும்பத்தில் ஜபம் இல்லை. ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாளாவது உங்கள் ஊழியக்காரர்களை அழைச்சி உங்கள் வீட்டில் சபையாரை கூப்பிட்டு ஜபத்தை நடத்த வேண்டும். ஒரு கொர்நெல்லி, அந்த கொர்நெல்லி குடும்பம் மாத்திரம் இல்லாமல் சிநேகிதர்களை கூட அழைச்சி கொண்டு வந்தார். அவங்களுடைய இனிஜன பந்துக்களை அழைச்சி கொண்டு வந்து ஊழியக்காரனுக்காய் காத்திருந்தார் என்று அப்போஸ்தலர் 10 நீங்கள் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது வாசிக்க வேண்டாம், அங்கே ஊழியக்காரர்களுக்காய் காத்திருந்தார். அப்படி நீங்கள் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் வீட்டுக்கு எங்களை அழைச்சாங்க. அந்த வீட்டில் பார்க்கும்போது அவர்கள் அழைச்சிட்டு ரொம்ப நேரம் அவர்கள் வந்து உட்காரவே இல்லை. பற்பர வேலைகளை மார்த்தாலை போல செய்து கொண்டிருந்தார்கள். ஊழியக்காரனை அழைக்கும் போது நீங்கள் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு தேவ சமூகத்தில் காத்து கொண்டு ஜபத்தில் வசனத்துக்காய் காத்து கொண்டு இருக்க வேண்டும். நான் வசனத்துக்குள்ளே கடந்து செல்லுகிறேன். கர்த்தருக்குள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நீதிமொழிகள் 13:9 வசனத்தின்படி நீதிமான்களுடைய வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். ஆமென். நீதிமான்களுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமாம்? சந்தோஷிப்பிக்கும். 68ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 68:3ஆம் வசனம், நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள். ஆமென். நீதிமான்கள் எப்படி இருப்பார்களாம்? தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷத்தோடு சந்தோஷமடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்கள் சந்தோஷம் அடையணும்னா தேவனுக்கு முன்பாக வர வேண்டும், தேவ இடத்துக்கு வர வேண்டும். இந்த ஓய்வு நாளை திருடிட்டு சிநேகிதர்களோடு ஊரை சுற்றிட்டு அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஆனந்த
அந்த களி கூர்ந்து சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அல்லேலூயா. ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. பேரின்பமே அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா. பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பக்தன் பாடுகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். இயேசு எப்போ உனக்கு ஆனந்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு முன்பாக அந்த வசனத்தின்படி யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. நீதிமான் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து, ஆமென், மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷத்தோடு, ஆமென், சந்தோஷம் அடைவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதே சங்கீதம் 97 சங்கீதம் 12 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொருத்தரமா வாசித்தவர்களே வாசிக்காம, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து, நீதிமான்களே கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து. முன்ன பார்த்தோம் கர்த்தருக்கு முன்னாலே, எங்கே பார்க்கிறோம்? கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தை நினைவுகளை நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அல்லேலூயா. நினைவு கூறுதலை பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டாடுங்கள். நம்ம கூட நீதிமானாய் மாற்றப்பட்ட பிறகு பரிசுத்தவான்கள். நாம் பரிசுத்தவான்களாய் மாற உண்டு. நீதிமானாய் மாற வேண்டும். நாம் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். ஆம், கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, తెలుగులో వాసిపీர்கள் என்று சொன்ன அந்த 12వ వచనం, నీతిమంతులారా యెహోవా యందు సంతోషించుడి, ఆయన పరిశుద్ధ నామమును బట్టి ఆయనకు కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించండి. ఆయన పరిశుద్ధ నామమును బట్టి ఆయనకు కృతజ్ఞతలు చెల్లించండి. హల్లెలూయా. ఏం చెల్లించంట? కృతజ్ఞతాస్తుతులు. தமிழ்ல நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். யாரு கொண்டாடுறாங்க? நீதிமான்கள். பரிசுத்த நாமத்தை குறித்து என்ன கொண்டாடுறாங்களா? நினைவை கூறுதலை நினைத்து கொண்டு இருக்கணும். அவர் பரிசுத்த நாமத்தை அனுதினமும் நேரமும் நினைத்து கொண்டிருக்கும் போது உங்கள் இடத்துக்கு உங்கள் உள்ளத்துக்கு பிசாசு என்ட்ரவே ஆக மாட்டான். நாம் இருளுக்குள்ளே போகவே மாட்டோம். யார் யார் நீதிமானாலாய் மாற்றப்பட்டவர்கள் பரிசுத்தத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் கூட இருளுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் கூட பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆம், அவர்கள் நினச்சி கொண்டு இருக்கிறாங்க, நம்மளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு பாடுறோம் இல்லையா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார்,
எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. ஏன் அந்த ப்ளே பண்ணுறவங்க என்ன அடிக்கடிக்கு ஏந்து ஓடிடுறாங்க என்ன தெரியல. அல்லேலூயா. நான் பிரசங்கிக்கும் போது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு நான் ஒரு சரணம் பாடிட்டே இருப்பேன். ஆனால் கதா காலாட்சேபம் நடத்துகிறவனால உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, நீங்கள் தூங்காமல் விழித்திருக்கிறதுக்காக, நீங்கள் கவனமாய் தேவனை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக இன்னொன்று நான் கவனித்து கொண்டே இருப்பேன். யார் தூங்குறாங்கன்னு சொல்லி. நிறைய பேர் வீட்டில் தூங்க மாட்டாங்க, சர்ச்சில் வந்து வசனத்தை கேட்கும்போது தூங்கிடுவாங்க. ஏன்னு சொன்னால் அது பிசாசு கொண்டு வருகிறதான தந்திரம். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் வசனத்தை கவனமாய் கேட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆமேன். ஆமாம், சிலர் கரங்களவே தட்ட மாட்டாங்க. இல்லை, கரங்களே தட்ட மாட்டாங்க. ஆன்ஸ் பேக்கெட்டை எடுத்தால் எவ்வளோ நேரம் நசுக்கிறாங்களோ தெரில ரெண்டு கையில். ஆனால் கரங்களை தட்டி பாடத்துக்கு பிசாசு கரங்களை கட்டி போட்டுக்கிறான். அல்லேலூயா. ஆமாம், நீ நீதிமானாய் மாற்றிட்ட பிறகு அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நீ ஆண்டவருக்கு என்ன செலுத்தணுமா? என்ன செலுத்தணுமா? நினைவு கூறுதலுக்கு அவர்களை கொண்டாடணும். நீ கொண்டாடி கொண்டு இருக்கணும். தேவ பிள்ளைகளை அதுக்கு தான் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ இன்றைக்கு கொண்டாடுகிற நாள், தேவனை குறித்து கொண்டாடுகிற நாள், பரிசுத்தத்தை குறித்து நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற நாள். ஆமாம், உலக ஜனங்களுக்கு வருஷத்தில் ஒரு 10 பண்டிகை இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீதிமானுக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை கொண்டாடும்படி, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நினைவு கூர்ந்து கொண்டாடும்படி ஒவ்வொரு நாள் நம்மளுக்கு பண்டிகை. நம்ம வீட்டில் நல்லா ஜெபிக்கும் போது, பாடும்போது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு கொண்டாடும்படி, தேவனை குறித்து நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடும்படி இது நம்மளுக்கு பெரிய ஃபெஸ்டிவலாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பேர் பர்த்டேக்கு குழந்தைய கொண்டாடுவாங்க, கூட்டிகிட்டு வந்து கொண்டாடுவாங்க ஃபேமிலியாக. பர்த்டே போயிடுச்சின்னு சொன்னால் அப்புறம் குழந்தை பெருசாயிட்டு திருமண நாளுக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க. அவங்க குழந்தை திருமண நாள் முடிஞ்சிட்டு ஆயிட்ட பிறகு, செத்துட்ட பிறகு, டெத் ஆகிட்ட பிறகு சர்ச்சுக்கு கூப்பிட்டுட்டு வருவாங்க, அழுவாங்க. நான் சொல்கிறேன், நம்மளை கர்த்தர் என்றைக்கு தெரிந்து கொண்டாரோ அன்னிலிருந்து நாம் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நினைவு கூர்ந்து, தேவனை களி கூர்ந்து நாம் கொண்டாடுகிற நினைவு நாளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னு சொன்ன, நீ துக்கித்து புலம்பும் போது பிசாசு உலகம் சந்தோஷிக்கும். நீ 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 சந்தோஷிக்கும் போது உலகம் கண்ணீர் விடும் என்று சொல்லி யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. எப்படின்னு சொன்னால், நீ தேவனுக்காக திரும்பும் போது, நீ நீதிமானாய் தேவனை குறித்து ஆனந்த களி கூறும் போது, அந்த பரிசுத்த நாமத்தை நினைவு கூர்ந்து நீ கொண்டாடும் போது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்களுடைய துக்கம், ஆமென், அல்லேலூயா, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுதுன்னு சொன்னால், நீ தேவ சமூகத்தில் வந்து முன்னாடி நிற்கும்போது, நீ இயேசுவின் ரத்தத்தினாலே கலவப்பட்டு இருக்கும்போது, வெளிச்சம் மாத்திரமல்ல, சந்தோஷம் மாத்திரமல்ல, களி கூறுவது மாத்திரமல்ல, அவர் பரிசுத்த நாமத்தை நினைவு கூர்ந்து நீ கர்த்தருக்குள் பிரியமானவர்களை கொண்டாடும் போது, ஆமே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உனக்கு குடும்பத்தில் துக்கமா, உன் 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 தேகஸ்தலில் உனக்கு வேலை, உனக்கு மேலதிகாரி உனக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி உன்னை துன்பப்படுத்துகிறனா, துக்கமாக இருக்குதா? மனைவி மூலமாக இருக்குதா? கணவர் மூலமாக இருக்குதா?
ஐயோ உங்கள் தகப்பனார் மூலமாக இருக்குதா? ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலங்களில் உங்களுக்கு இந்த வேலை செய்ய முடியாமல் துக்கமாக இருக்குதா? உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுகிறதான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை புத்திர சந்தானம் இல்லாதவன் துக்கமா? நீங்கள் இயேசுவையே நீங்கள் பின்பற்றும் போது, இயேசுவையே நீங்கள் அழைக்கும் போது, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. எப்படி கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு முன்னால் பிரசவ வேதனை, குழந்தையை பெற்றுட்ட பிறகு அவளுக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தோம் என்று சொல்லி. அப்படி நீங்கள் பிரசவ வேதனை பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். புத்திர சந்தானம் இல்லாமல் வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு புத்திர சந்தானத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீங்கள் தேவன் சமூகத்தில் தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் களி கூற போகிறீங்க, கொண்டாட போகிறீங்க என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை வீடு கட்டாமல் தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா? உங்கள் குடும்பத்தை நடத்த முடியாமல் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா? தேவனை பின்பற்றி உங்கள் நீதி பரிசேயர்களை நீதியை காட்டிலும் வேதபாரர்களுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாய் இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனையே பின்பற்ற வேண்டும். தேவனை பின்பற்ற வேண்டும். தேவனுடைய நாமத்தை குறித்தே நீங்கள் பரிசுத்த நாமத்தை குறித்தே நினைத்து நினைவு கூர்ந்து நீங்கள் கொண்டாட வேண்டும். ஆமாம், நீதி அதாவது சங்கீதத்தில் சொல்லுகிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. ஆமாம், இங்கே நம்ம வாசித்தோம் அல்லவா? 68ஆம் சங்கீதம் 3வது வசனத்தில் இன்னொரு எடுத்து வாசிங்க. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அதே நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லைங்களா? ரிமாலா ஷகரபாலபா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. லிமாரா ஷபலபா ரபா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் காட். 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமான்களுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். அல்லேலூயா. நீதிமான்களுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும். 6வது வசனம். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. நீதிமான் சிரசின் மேல என்ன தங்குமா? ஆசீர்வாதங்கள் தங்கும். அதே 7ஆம் வசனத்தில் நீதிமான்களுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும். அல்லேலூயா. 16ஆம் வசனம். அதே அதிகாரம். நீதிமான்களுடைய பிரயாசம் ஜீவனையும். ஆமென். நீதிமான்களுடைய பிரயாசம் ஜீவனையும். நீதிமான்களுடைய பிரயாசம் ஜீவனையை தரும். துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 92:12ஆம் வசனத்துக்குள்ளே கடந்து செல்வோம். 92:12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான் பனையை போல் செழித்து. எப்படிங்களா? நீதிமான் பனையை போல் செழித்து. இது ஓய்வு நாளிலே சங்கீதமாயிருக்கிறது எழுதப்பட்ட இந்த சங்கீதம். தாவீது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்போது ஓய்வு நாளிலே எழுதப்பட்டதான சங்கீதம். இதை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்ன 12ஆம் வசனம். நீதிமான் பனியை போல செழித்து லெபனோனில் உள்ள
போல் வளருவான். கேதுருவை போல வளருவான். அவன் எப்படி வளருவான்னா லெபனோன் உள்ள கேதுரை போல வளருவான். கர்த்தருடைய இல்ல சிஸ்டர், நீதிமான் பனையை போல், நீதிமான் பனையை போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அவன் வளருவான். அல்லேலூயா. கேதுரை போல, லிபனோன் உள்ள கேதுருவை போல நீதிமான் பனையை போல என்ன ஆகுவானா? வளருவான். ஆமென். அல்லேலூயா. நீதிமானை குறித்து சொல்லப்படுகிறது. ஆமாம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 118 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்கும்போது நீதிமானை குறித்து, நீதிமான்களுடைய குடாரங்களில் ரட்சிப்பின், ஆமென், நீதிமான்களுடைய குடாரங்களில் ரட்சிப்பின், ஆமென், கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரம செய்யும். அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமத்தை செய்யும், பராக்கிரமத்தை செய்யும். நீதிமான்களுடைய குடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். என்ன சத்தம்? ஆமாம், நீதிமான்களுடைய குடாரத்தில். நீதிமான் எப்படி வளருவானா? நம்ம அப்பயே படிச்சு இல்லையா? பனை போலே செழித்து லேபோனில் உள்ள கேதுரு மரத்தை போல வளருவான். இங்கே நீதிமான் குடாரத்தில், நீதிமானுடைய குடாரத்தில் என்ன இருக்கணுமா? ஆமாம், நீதிமானுடைய குடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணிக்கணும். என்ன துணிக்கணும்? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். நீதிமானுடைய குடாரத்தில் என்ன கிடைக்கணும்? என்ன இருக்கணுமா? ஆமாம், உங்கள் குடாரத்தில் ரட்சிப்பின் சத்தம் கேட்குதா? ஆமென். அல்லேலூயா. கேட்குதுங்களம்மா? உங்கள் வீட்டில் நீதிமானுடைய குடாரத்தில் என்ன இருக்குமாங்க? அந்த வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அந்த அந்நீர் அந்த வீதியில் போயிட்டு இருப்பாங்க. அவங்க பார்ப்பாங்க, ஓ, அந்த வீட்டில் ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கு. சில குடும்பத்தில் பார்க்கும்போது துக்கத்தின், ஆமாம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கண்ணீர் சத்தம் கேட்டுட்டு இருக்கும். குழந்தை குறித்து கண்ணீர், அதாவது 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்து வளர்த்து ஒரு நல்ல வாலிப பருவத்துக்கு வரும்போது தாயை அடிச்சுட்டு இருப்பான், தகப்பனை அடிச்சுட்டு இருப்பான். அந்த வீட்டில் புலம்பி கொண்டு இருப்பாங்க. கண்ணீர் சத்தம், கூக்குரல் சத்தம். சில குடும்பத்தில் மனைவி கணவர் அடிச்சுட்டு இருப்பாங்க. மனைவி யாரை அடிச்சுட்டு இருப்பாங்க? அந்த வீட்டில் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், கர்த்தருக்குள்ள அருமையான தேவ பிள்ளைகளே, நான் அதாவது இந்த இடத்துல வரத்துக்கு முன்னாடி நாங்கள் நலகாமலில் இருக்கும்போது வெளியே ஜீசஸ் பாட்டு போயிட்டு இருக்குது. உள்ள புருஷனுக்கும் மனைவிக்கு சண்டை, ஒருத்தருக்கு அடிச்சுட்டு கத்திட்டு இருக்காங்க. வெளியே என்ன போது? வெளியே பாட்டு, இயேசுவின் பாட்டு. உள்ள என்ன? பிசாசனுடைய தந்திரம், கண்ணீர், அழுகு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு வீட்டு ஒரு ஐயாவை சந்திக்கிறதுக்கு போனால் பாட்டு, இயேசுவின் பாட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அண்ணா உள்ளே பார்த்தா டிவியில் சினிமா பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அவங்க பெரிய பாஸ்டர் என்ன போயின்னு இருக்குது? சினிமா போயின்னு இருக்கு. ஆனால் இங்கே நம்ம வாசித்தோம், நீதிமான்களுடைய குடாரத்தில் ரட்சிப்பின் சத்தம் உண்டு. ஆமென். என்ன சத்தம் இருக்கணும்? ரட்சிப்பின். ஆமாம், அவங்க வீட்டில் ஒவ்வொரு இரவு ஒவ்வொரு காலையில் அவங்க வீட்டில் பாட்டு தான் போயிட்டு இருக்கணும். அவங்க நாவிலிருந்து உள்ளாயத்திலிருந்து குடும்பமாய் கலந்து நீங்கள் அந்த கம்பீர சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்க வேண்டும். அந்த சத்தத்தை கேட்டால் பக்கத்து வீட்டில் இருக்கிற பிசாசு, பக்கத்து வீட்டில் இருக்கிறதான மந்திரிக கிரியைகள், பிடிச்சிருக்கிறவங்க, மந்திரத்தில் கட்டப்பட்டு இருக்கவங்க
உங்கள் வீட்டு முன்னாடி வந்து விழுந்து கத்தி விட்டு ஓடிடும். அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கேட்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த மந்திரமோ கிரை செய்யாது. இந்த இடத்துக்கு 4 முறை மந்திரம் பண்ணாங்க. இந்த 4 முறை மந்திரம் வேலை செய்யவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு குறி சொல்லுவது இல்லை. என்னாகும் 23 சொல்லப்படுகிறது. ஆகினாலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்துக்கு மந்திரம் வேலை செய்யாதுன்னு சொன்னால், குறி வேலை செய்யாதுன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ரட்சிப்பின் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கணும். ரட்சிப்பின் சத்தம் கேட்கணும் உங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் கேட்குதா? உங்கள் வீட்டில் கேட்குதா? பாஸ்டர் சோத்திர பாஸ்டர், நல்லா இருந்த பாஸ்டர், திடீர்னு எனக்கு மைக் வந்துருச்சு பாஸ்டர். ஏன்னா கையில் இருக்கிற மைக் அல்லம்மா, பிசாசு மந்திரம் மைக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, அந்த மைக்கத்தை நீ ஜெயிக்கணும்னு சொன்னா, இந்த மைக்கத்தை கொண்டு வர பிசாசை ஜெயிக்கணும்னு சொன்னா, மந்திரத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் குடாரத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் காணப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனை வீட்டில் ரட்சிப்பின் சந்தோஷம் காணப்படுகிறது? ஒரு அலையிலே சொல்லுவோமா? அலையிலூயா, அலையிலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்போது ரட்சிப்பின் சத்தம் யார் வீட்டில் கேட்குதுன்னா, நீதிமானுடைய குடாரத்தில். அல்லேலூயா. என்ன கேட்குது? ரட்சிப்பின் சந்தோஷம். நீதிமான்களாய் மாற்றப்பட்டால் மந்திரம் வேலை செய்யாது. நீதிமான்களாய் நீங்கள் மாற்றப்பட்டால் உங்களுக்கு குறி சொல்லுவது இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுவது கூட இல்லை. அல்லேலூயா. ஆமாம், எனக்கு மந்திரம் பண்ணுறதுக்கு மந்திரவாதி இடத்துக்கு போய் அங்கே மந்திரவாதி இடத்துல எங்கள் பெரிய குமாரன் பாஸ்டர் இருக்கிற கிரண் பாபு சொல்லுவார், மந்திரம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பணம் மாதம் இந்த அமாவாசை நாளில் 3000 ரூபாய் 4000 கொடுத்து குடியாத்துக்கு போவான். அந்த மந்திரம் 2-3 நாளுக்குள்ளே எல்லாம் எரிஞ்சிடும். அந்த வீட்டில் நாங்கள் போய் ஜெபிக்கும்போது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடைசியில் போய் அவன் வந்து மந்திரவாதி காசு கொடுத்து எவ்வளோ பணத்தை உனக்கு கொடுத்துட்டு நான் போய் மந்திரத்தை செய்கிறேன், இவங்க எல்லாரும் என் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி மனைவி, மாமியார், மச்சான், மாமனார் எல்லாம் அவங்க கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி மந்திரத்துக்கு போகிறான். ஏன் இந்த மந்திரம் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி மந்திரவாதியை கடைசியில் கேட்டுருக்கான். அந்த மந்திரவாதி உடனே பார்த்து அவன் சொல்லியிருக்கிறான், அவருக்கு மந்திரம் செய்ய முடியாது, அவருக்கு குறி சொல்லக்கூட முடியாது, குறி கூட நான் வைக்க முடியாது, எது செய்ய முடியாது. ஒரு பக்கத்தில் ஜீசஸ் நின்று கொண்டு இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அலிலே சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இந்த வீட்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்குள்ள அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த வீட்டில் தான் இருக்கிறோம், இந்த மண் வீட்டில் தான் இருக்கிறோம். இது சின்ன சர்ச்சி. ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மந்திரவாதி 2 கையெடுத்து கும்பிடுச்சுட்டு நீ கொண்டு வந்திருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிடுங்க. அல்லேலூயா. அவருக்கு மந்திரம் பண்ண முடியாது. அவருக்கு மந்திரம் பண்ண மந்திரத்தினால பிழைத்து கொண்டு இருக்கிற ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி நான் அவருக்கு மந்திரமே செய்ய முடியாது, தயவுசெய்து போயிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மந்திரம் வேலை செய்யாது, குறி உங்களுக்கு யாரும் சேர்ந்து வைக்க முடியாது. நீங்கள் நீதிமானாய் பரிசுத்தவானாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நீதிமான்களுடைய குடாரத்தில் என்ன இருக்குமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிலாத்துடைய மனைவி பிலாத்துக்கு சொல்லுகிறா, பிலாத்துடைய மனைவி பிலாத்துக்கு இயேசுவை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 27:24 எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கலகம் 9
இஸ்ரவேல் 27 9வது வசனம் வாசிக்கிறீங்களா? இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து 19 அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. இது யாரு சொல்றது? யாருக்கு போய் சொல்றது? பிலாத்து மனைவி ஒருவனை அனுப்பி யாருக்கு சொல்றாரு? பிலாத்துக்கு சொல்றார். சொப்பனத்தில் என்ன கண்டாலா? ஆமென். அதில் பார்க்கும்போது அவர் நீதிமானுக்கு அந்த நீதிமான் நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பதான் அவனுக்கு புத்தி வந்து என்னவோ தெரியல. பிலாத்துக்கு 24ஆம் வசனத்தில் அந்த நியாயப்பட்டு அந்த இடத்துல இயேசுவை அழைத்து கொண்டு போகும்போது அவன் பிலாத்து என்ன சொல்கிறான்னு நம்ம பார்க்கலாம். 24ஆம் வசனம் 24ஆம் வசனம். கலகம் அதிகமாகிறதே இல்லாமல் தன் பிரயத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நீதிமான் இரத்தத்துக்கு நான் குற்றமற்றவன். நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் நேரத்தை விசாரிக்க மாட்டேன். நீங்களே பார்த்துக் கொள்ளுங்க. அவன் பாத்திரத்தில் தண்ணீரை கொண்டு வந்து அவன் கைகளை கழுவி விட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம். உங்களுக்கு யாராவது உங்கள் மேலே குற்றம் சொல்லும்போது நீங்கள் அந்த நீதிமானுக்கு நான் குற்றமற்றவன் என்று சொல்லி நான் அவருக்கு விரோதமாக எந்த குற்றமும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உங்களை பார்த்து உங்கள் சத்துருவுக்கு உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க உங்களை குற்றம் உங்கள் மேலே சுமர, ஆமாம், உங்களுக்கு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு தீர்ப்பு செய்ய அவர்கள் தொடங்கும் போது அந்த நபர் மூலமாக செய்யும்போது நான் குற்றமற்றவன், அவருக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அவர் ரத்தத்துக்குன்னு சொல்லி பிறர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இங்கே பிலாத்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீதிமானுடைய ரத்தத்துக்கு நான் இந்த நீதிமானுடைய ரத்தத்தை நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று அவன் கைகளை கழுவி விட்டான். அல்லேலூயா. இங்கே அவங்க மனைவி சொல்லிச்சு, அந்த நீதிமான என்னுடைய இதுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. இவன் அந்த வார்த்தைகளை கேட்டு இவனை என்ன சொல்லுகிறான், நான் குற்றமற்றவன், இந்த நீதிமானுடைய ரத்தத்துக்கு நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளை நீதிமான்களாய் மாற்றும்படி நம்மளை நீதிமான் என்று சொல்லிக்கொள்றதில்ல. உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை பார்த்து சொல்லணும் நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி. அல்லேலூயா.
ஆம், கர்த்தருக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான் பனைய மரத்தை போல வளர்வான், லெபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான், செழித்திருப்பீங்க. நீங்கள் ஒன்று பனைய மரத்தை போல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? செழித்து லெபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவார்கள். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், நீதிமானுடைய குடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையில் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாய் மாற்றும்படித்தான் கர்த்தர் இந்த இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நீங்கள் நீதிமான்களாய் ஆமாம் காணப்பட வேண்டும். ஆமாம், உங்களை பார்த்த சத்துருவுக்கு தேவன் வெளிப்பாடு கொடுக்க வேண்டும். ஆமாம், சொப்பனத்தில் பேச வேண்டாம். ஆமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நபர் சொன்னார், ஒரு 20 நாளைக்கு முன்னால் நீங்கள் சொப்பனத்தில் வந்தீங்க பாஸ்டர், நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணீங்க பாஸ்டர் என்ன. நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுக்கலையே, உங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி வெளிப்பாடு கொடுக்கலையே. அல்லேலூயா. இல்லை பாஸ்டர், இந்த புதிய வருஷத்தில் எப்படியாவது உங்களை பார்த்துட்டு உங்களை கனப்படுத்திட்டு போயிடணும்னு சொல்லி நான் இதுவரை அவருக்கு ஃபோன் பண்ணல. ஆண்டவரே, நான் அவருக்கு தரிசனத்தில் போயிருந்தேன், எனக்கு வெளிப்பாட்டு கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், கர்த்தருக்குள் அருமையான தேவ பிள்ளைகளே, அவங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நீதிமான்கள் என்று சொல்லி உங்கள் மேலே குற்றத்தை சாட்ட உங்கள் சத்ருவுக்களுக்கு, உங்கள் கிராமத்தில் உங்களுக்கு மந்திரம் பண்ணுறவங்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கணும். உங்கள் பிஸ்னஸுக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணுறவங்களுக்கு இவனுக்கு எந்த மந்திரமும் நீ செய்ய முடியாது, அவன் நீதிமான், தேவ ரத்தத்தினாலே கலவப்பட்டவன், அந்த வீட்டுக்குள்ளே நீ போகவே முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே உங்கள் குட்டி பிசாசுகள் ஒன்று கூட அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் சத்ருவுக்கு தேவன் வெளிப்பாடு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எலுமிச்சம் பழம் ஒன்றும் செய்யாது, விபூதி ஒன்றுமே செய்யாது. ஆமாம், சுடுகாடு சாம்பல் ஒன்றுமே செய்யாது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை குறித்து உங்களை யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை சங்காரம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்கள் மத்தியிலே அவர்களுக்குள்ளே கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கணும். அவருக்கு நான் விரோதமாக எழும்பி வர மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதங்களும் வாய்க்க செய்யாதே போகும். அல்லேலூயா. இருக்குதுங்களா வசனம்? ஏசாயா 50 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த மந்திரமும் பில்லே சூன்யமும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். எப்போ நீங்கள் நீதிமான்களாய் மாற்றும் போது, எப்போ நீங்கள் நீதிமான்களாய் தேவ சமூகத்தில் நிற்கும் போது, எப்போ நீங்கள் நீதிமான்களாய் தேவ சமூகத்தில் ஆனந்த களி கூர்ந்து மகிழ்ந்து அவருடைய பரிசுத்த நாமத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடும் போது, ஆமாம், உங்கள் நீதிமான்களுடைய வீடு குடாரம் நிலைத்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், வெளிப்படுத்தல் 22:11 வாசித்து கடைசியில் முடிக்க போகிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
இதோ 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 சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவனுக்கு அவனுடைய கிரிகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. அதுக்கு தான் அவர் சொன்னார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்து கொண்டே இருக்கட்டும். ஆமா, இன்னும் அநியாயம் செய்யட்டும். இன்னும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதியுள்ளவன் ஆமா, நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்து கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு அநீதி பண்ண கூட நீங்க நீதியை செய்து கொண்டே இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அசுத்தம் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதியா இருக்கட்டும். பரிசுத்தவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். அல்லேலூயா. அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு அளிப்பார். இப்போ தெரியாது, கர்த்தருடைய வருகையில் தெரியும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எத்தனை பேர் ஆமாம் நீதியை தேடுகிறீங்க? எத்தனை பேர் நீதிமானாய் மாற்றப்படுகிறீங்க? ஆமாம், இந்த மத்தேயு 6:23 ஆகையால் முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள். எத்தனை பேர் நீதியை தேடுங்க? எத்தனை பேர் நீதிமானாய் மாற்ற வந்திருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமென். என்னை நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த நீதிமானாய் மாற்றப்படும் போது வாதை உந்தன் கூடாரத்தை அணங்கவே அணங்காது, பொல்லாப்பு நேரிடவே நேரிடாது. ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? என்னை நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை நீதியுள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே. நான் இந்த இயேசு ஆசீர்வதிக்கும் சபையிலே ஆண்டவரே, நான் இன்னும் நீதியை படி நடக்கவில்லை, நான் அநீதியாய் நடந்து கொண்டிருக்கிறேன். என் சிநேகிதருக்கு அநீதியை செய்து கொண்டிருக்கிறேன். என் கிராமத்தில் என் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நான் அநீதியிலே நடந்து கொண்டிருக்கிறேன், இருளிலே நடந்து கொண்டிருக்கிறேன். நீதிமான் வெளிச்சமாயிருப்பான் என்று சொன்னீங்களே, நீதிமான் ஆண்டவரே அப்பா பனையை போலே செழித்து ஆண்டவரே லேபோலுள்ள கேதுரு மரம் போலே வளருவான் என்று சொன்னீங்களே. ஏசப்பா, நீதிமான் குடாரத்தில் ரட்சிப்பின் ஆண்டவரே கம்பீர சத்தம் கேட்கும் என்று சொன்னீங்களே, நீதிமான் குடாரம் நிலைத்திருக்கும் என்று சொன்னீங்களே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் தள்ளட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளட விடமாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மறுபடி பாடலாம். நீதிமான் தள்ளட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவர் நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரை நம் அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை
வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, நீதிமான் தள்ளட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவீர் என்று சொல்லி பக்தன் பாடுகிறார். நிச்சயமாகவே இன்றைக்கு எத்தனை பேர் நீதியை தேட, நீதிமானாய் மாற்ற ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஆண்டவரே நித்தமும் காத்து நடத்த, ஒரு நாளும் தள்ள விடாதபடி அவர்களை காத்துக்கொள்ள என் தேவன் கிருபை செய்யும். யார் யார் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை நீதிமானாய் மாற்றும், நீதியை தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றும். ஆண்டவரே, வேதபாரர்களுடைய நீதியை காட்டிலும் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னீங்களே. நீதியை நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நீதிமான் குடாரத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் துவனி கேட்கும் என்று சொன்னீங்களே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா குடும்பங்களை நீதிமான் குடும்பங்களாய் மாற்றி ரட்சித்து ரட்சிப்பின் சந்தோஷ துவனி கேட்க என் தேவா கிருபை செய்யும், ஆசீர்வதியும். எல்லாமுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக நமக்குமே செலுத்தி ரட்சகராய் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.